ஸ்டூடெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா சிபிஎஸ்சி கிளாஸ் 10th மேக்ஸ்லேருந்து எக்ஸசைஸ் 3.2 தேர்ட் சம், 4th, 5th, 6th சம். ஓகே, ஏற்கனவே இந்த எக்ஸசைஸ் 3.2 வந்து நம்ம 2 வீடியோ ஏற்கனவே போஸ்ட் பண்ணியிருக்கோம். நான் அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தரேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது நம்ம இந்த வீடியோக்குள்ளே போகலாம். தேர்ட் சம்மில் 4th one. The taxi charges in a city consist of fixed charge together with the charge for the distance covered. ஒரு சிட்டியில் வந்து டாக்ஸி சார்ஜ் எப்படி கன்சிடர் பண்ணுறாங்க அப்படின்னா, ஃபிக்ஸ்டு சார்ஜ், அதுக்கப்புறமா எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்களோ அதுக்கு உண்டான சார்ஜஸ். ஓகே, ஸோ இது ரெண்டுத்தை தான் டுகெதர் அப்படின்றப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இங்கே ப்ளஸ் வந்துடும். ஓகே, ஸோ ஃபிக்ஸ்டு சார்ஜ், அதோட ஒரு டிஸ்டன்ஸ் கவர் பண்ணால் எவ்வளோ சார்ஜோ அது, இது ரெண்டும் சேர்த்து தான் நம்ம வந்து டாக்ஸிக்கு பே பண்ணணும், அதுதான் சொல்கிறாங்க. ஃபார் அ டிஸ்டன்ஸ் ஆஃப் 10 கிலோமீட்டர் த சார்ஜ் பெய்டு இஸ் ₹105. ஓகே, ஸோ நம்ம 10 கிலோமீட்டர் போகணும் அப்படின்னா, ஓகே 10 கிலோமீட்டர் நான் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா நான் எவ்வளோ பே பண்ணணும்? ₹105 நான் பே பண்ணணும். ஓகே, அண்ட் ஃபார் அ ஜேர்னி ஆஃப் 15 கிலோமீட்டர், இப்போ இதுவே வந்து நான் 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறேன் அப்படின்னா ஐ ஹாவ் டு பே ₹155. ஓகே, வாட் ஆர் ஃபிக்ஸ்டு சார்ஜ் அண்ட் த சார்ஜ் பர் கிலோமீட்டர். நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது ஃபிக்ஸ்டு சார்ஜ் எவ்வளோ அண்ட் சார்ஜ் பர் கிலோமீட்டர், ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ, அதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். How much does a person have to pay for traveling a distance of 25 kilometer? ஓகே, ஸோ இது ரெண்டுமே கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்னா 25 கிலோமீட்டருக்கு ஒரு பர்சன் எவ்வளோ பே பண்ணணும். ஓகே, ஸோ நம்ம இதில் வந்து நம்ம 3 கண்டுபிடிக்கணும். ஒன்று ஃபிக்ஸ்டு சார்ஜ், ஒன்று வந்து சார்ஜ் பர் கிலோமீட்டர், ஓகே, அண்ட் 25 கிலோமீட்டருக்கு ஒரு பர்சன் எவ்வளோ பே பண்ணணும், இதை 3 கண்டுபிடிக்கணும். ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு ஏற்கனவே தெரிஞ்சிருக்கும் நம்ம எதை கண்டுபிடிக்கணுமோ, ஓகேவா, அதை தான் நம்ம வேரியபிளாக அசைன் பண்ணுவோம். கரெக்டாக எதை நம்ம கண்டுபிடிக்கணுமோ அதை தான் நம்ம வேரியபிளாக அசைன் பண்ணணும். இப்போது நான் வந்து ஃபிக்ஸ்டு சார்ஜ் வந்து எக்ஸ்ன்னு வச்சுக்கிறேன். ஓகேவா, பர் கிலோமீட்டர் வந்து ஒய்ன்னு வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ அப்போது 105ன்றது நம்ம எதை வச்சு பே பண்ணுவோம்? ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், நம்ம பே பண்ணுற அமௌண்ட் வந்து எதையும் சேர்த்து ஃபிக்ஸ்டு சார்ஜு, அதுக்கப்புறம் சார்ஜ் பர் கிலோமீட்டர். கரெக்டாக? ஓகே, ஸோ இப்போ 10 கிலோமீட்டர் அப்படின்னா அந்த கிலோமீட்டர் சார்ஜ் எவ்வளவா இருக்கும்? 10 into y. ஓகே, ஸோ x + 10y will be equivalent to 105. அதே மாதிரி தான் இருக்கும். ஓகே சில்ட்ரன், ஸோ உங்களுக்கு கொஷின் நல்லா புரிஞ்சிருச்சு இல்லையா? நவ் லெட் அஸ் ஸ்டார்ட் டு ஃபார்ம் த ஈக்குவேஷன். ஓகேவா? ஸோ கொஷின் நல்லா வந்து நீங்கள் அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கோங்க, அப்போ தான் நம்மளால் ஈக்குவேஷன் கரெக்டாக ஃபார்ம் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நவ் லெட் அஸ் அஸ்யூம் லெட் த ஃபிக்ஸ்டு சார்ஜ். ஓகே, ஸோ ஃபிக்ஸ்டு சார்ஜை நான் என்னவா வச்சுக்கிறேன்? எக்ஸாக வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ பர் கிலோமீட்டர் சார்ஜ் இதை நான் என்னவா வச்சுக்கிறேன்னா ஒய்யாக வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ வாட் வில் பி மை ஃபஸ்ட் ஈக்குவேஷன்? ஃபிக்ஸ்டு சார்ஜ் தட் இஸ் எக்ஸ் ப்ளஸ், ஓகே, டிஸ்டன்ஸ் கவர்டு எவ்வளோ? ஃபஸ்ட்டு 10 கிலோமீட்டர். ஓகே, ஸோ ஒரு கிலோமீட்டருக்கு நம்ம ஒய் பே பண்ணணும், அப்போ 10 கிலோமீட்டருக்கு எவ்வளோ பே பண்ணணும்? 10y பே பண்ணணும். டோட்டலாக நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம்? 105. கிளியர் சில்ட்ரன்? ஓகே, ஸோ இதுதான் நம்மளோட ஃபஸ்ட்டு ஈக்குவேஷன். ஓகே, ஸோ செகண்ட் ஈக்குவேஷன் அதே மாதிரி ஃபார்ம் பண்ணுவோம். ஃபிக்ஸ்டு சார்ஜ், ஏன்னா கண்டிப்பாக நம்ம ஃபிக்ஸ்டு சார்ஜ் பே பண்ணணும், ப்ளஸ் எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணியிருக்காங்க? 15 கிலோமீட்டர். ஓகே, ஸோ ஒரு கிலோமீட்டருக்கு y rupees நம்ம பே பண்ணணும், அப்போ 15 கிலோமீட்டருக்கு எவ்வளோ ருபீஸ் பே பண்ணுவோம்? 15 into y, that is 15y.
டோட்டலாக நம்ம எவ்வளோ பே பண்ணியிருக்கோம் 155. ஸோ திஸ் வில் பி மை செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ நம்ம இப்போது 2 ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ நவ் சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி we are going to solve this. Clear children? ஓகே, ஸோ as usual நம்ம இப்போ என்ன பண்ணிக்கலாம்னா ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். x plus 10y is equal to 105. Okay, so x will be what? 105 minus 10y. So this will be my third equation. Clear children? So now what should I do? I should substitute this in the second equation. Yes children, we have to substitute x is equal to 105 minus 10y in the second equation. Okay children, so second equation நம்மளுக்கு என்னன்னு தெரியும். x plus 15y equal to 155. 105 minus 10y plus 15y is equal to 155. Okay, so நம்ம இந்த minus 10y plus 15y என்னவா மாறும் 5y. Okay, and in the 105 I am going to shift this side. So 155 minus 105. So 5y is equal to 50. Y is equal to 50 divided by 5 which is equal to 10. இப்போ நம்ம y கண்டுபிடிச்சாச்சு. So substitute y is equal to 10 in third equation. Correct children? Okay, so what is the third equation? X is equal to 105 minus 10y. இதுதான் third equation. இதில் இப்போ நம்ம y ஓட வேல்யூ substitute பண்ண போகிறோம். What is the y value? 10. Clear children? So 105 minus 100 which is equivalent to 5. Okay, so we have found out the fixed charge. So fixed charge is how much? 5. Okay, so per kilometer charge is how much? அதை வந்து நம்ம y-ஆ வச்சுருந்தோம் இல்லையா, that is 10. ஓகே, ஸோ இதோட சம் முடியல. மூணாவதாக ஒன்று கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. என்னது? 25 கிலோமீட்டர் ஒருத்தர் ட்ராவல் பண்ணாங்கன்னா எவ்வளோ நம்ம பே பண்ணணும். ஓகேவா? ஸோ சார்ஜ் ஃபார் 25 கிலோமீட்டர். ஸோ 25 கிலோமீட்டர்னால் எவ்வளோ சார்ஜ் பண்ணோம்? கண்டிப்பாக ஃபிக்ஸ்டு சார்ஜ் பே பண்ணணும். ஃபிக்ஸ்டு சார்ஜ் நம்ம என்னவா வச்சுருக்கோம்? எக்ஸ். ஓகே, அதுக்கப்புறமா பர் கிலோமீட்டர் சார்ஜ், அதாவது ஒய் நம்ம வச்சுருக்கோம் விச் இஸ் 25 ஒய். ஓகே, இப்போ நம்ம எக்ஸ் வேல்யூவும் ஒய் வேல்யூவும் இதில் சப்ஸ்டியூட் பண்ணுவோம். 5 + 25 × 10. கரெக்ட் சில்ட்ரன்? 5 + 250 which is equal to 255. So the person have to pay rupees 255, okay, for the distance 25 kilometer. Clear children? I hope you understood. Next, fifth sum பார்க்கலாம். A fraction becomes 9/11 if 2 is added to both numerator and the denominator. ஓகேவா? ஸோ ஒரு ஃப்ராக்ஷன் வந்து 9/11 அப்படின்னு ஆகுது. ஓகேவா? எப்போ? இஃப் ஐ எம் கோயிங் டு ஆட் 2 டு போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு அப்போ நான் என்ன பண்ணணும்? ஐ ஹாவ் டு அஸ்யூம் த ஃப்ராக்ஷன். கரெக்டாக? பிகாஸ் த கொஷின் இஸ் டு ஃபைண்ட் த ஃப்ராக்ஷன். ஃப்ராக்ஷன் தான் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஐ ஹாவ் டு அஸ்யூம் த ஃப்ராக்ஷன் ஃபர்ஸ்ட். So let the fraction be x/y. Okay, so இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த x/y denominator numerator ரெண்டுத்துக்கூடையுமே நான் 2 அப்படின்ற நம்பர் ஆட் பண்ணனா I will get the answer as 9/11. Okay, if
3 is added to both the numerator and the denominator, it becomes 5 by 6. இதுவே நான் 3 ஆட் பண்ணுறேன் அப்படின்னா ஆன்சர் என்னவாக இருக்கும் எனக்கு 5 by 6. ஓகே, ஸோ ஷால் we form the equation? ஓகே, ஃபஸ்ட்டு 2 is added. ஓகே, ஸோ x plus 2 by y plus 2. 2 ஆட் பண்ண ஆன்சர் என்ன வரும்னு சொல்கிறாங்க? 9 by 11. Okay children, clear? So இப்போ we have to do cross multiply. Okay va? Now 11 into x plus 2 equal to 9 into y plus 2. Clear children? So 11x plus 22 equal to 9y plus 18. Okay va? Which is equivalent to, இப்போ நம்ம வந்து ஈக்குவேஷன் மாதிரி we have to form. Okay, so 11x minus 9y is equal to, okay, so இந்த plus 22 இந்த பக்கம் வந்ததுன்னா minus 22 ஆகும். So the result will be minus 4. Clear children? This is my first equation. So ஒரு ஈக்குவேஷன் நம்ம ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்து என்ன க்ரைட்டீரியா கொடுத்துருக்காங்க? இஃப் 3 இஸ் ஆடட் டு போத் நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டர். ஸோ எக்ஸ் ப்ளஸ் 3 பை ஒய் ப்ளஸ் 3, த ஆன்சர் இஸ் பிகம் 5 by 6. ஓகே, ஸோ எகெயின் we have to do cross multiply. cross multiply பண்ணோன்னா 6 into x plus 3 equal to 5 into y plus 3. Okay, 6x plus 18 is equal to 5y plus 15. So நம்ம இதை transform பண்ணோன்னா we will get the equation 6x minus 5y. Okay, இந்த 18 இந்த பக்கம் போயிடுச்சுன்னா it will become minus 18. So the answer will be minus 3. This is the second equation. Okay children, so we have formed both the equation. Then the same substitution method use பண்ணி we have to solve the equation and find out the solution. Okay va? So as usual நம்ம first equation எடுத்துக்கலாம். Okay va? 11x minus 9y equal to minus 4. Okay, so 11x is equal to, இந்த minus 9y இந்த பக்கம் போச்சுன்னா plus 9y மாறிடும். So 9y minus 4. x is equal to 9y minus 4 by 11. This will be my third equation. Okay children, இப்போ நம்ம third equationும் derive பண்ணியாச்சு. Next step என்ன? We have to substitute this x in the second equation. Okay, my second equation is 6x minus 5y is equal to minus 3. Okay, so இப்போ இதில் நான் substitute பண்ண போகிறேன். 6 into 9y minus 4 by 11 minus 5y is equal to minus 3. இப்போ இந்த 6 வச்சு நம்ம என்ன பண்ணணும்? You have to multiply inside. Okay, so it will become 54y minus 24 by 11 minus 5y is equal to minus 3. Okay, again now cross multiply. நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஃப்ராக்ஷனில் இந்த மாதிரி இருந்ததுன்னா எல்சிஎம்க்கு you have to cross multiply and do. ஓகேவா? ஸோ cross multiply பண்ணோன்னா what you will get? 54y minus 24 minus 55y, okay, by 11 is equal to minus 3. Okay, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 11ஐயும் I am going to cross multiply, that is இங்கே கொண்டு போகிறேன். ஓகே சில்ட்ரன், கிளியர்? ஸோ ஃபஸ்ட்டு இதையும் நம்ம அப்படியே சிம்ப்ளிஃபை பண்ணிக்கலாம். அப்படி பண்ணோன்னா minus y minus 24 is equal to minus 33 வரும். ஓகேவா?
ஸோ இந்த -24 நான் இந்த பக்கம் கொண்டு போனேன்னா +24 மாறும். ஸோ த ஆன்சர் வில் பி -9. கரெக்டாக? ஸோ -y equal to -9, that is y equal to 9. Clear children? இப்போ நான் y equal to 9 கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ substitute y is equal to 9 in third equation. கரெக்டா? third equation என்ன? x is equal to 9y minus 4 by 11. இப்போ இதில் நம்ம yயோட வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, 9 into 9 minus 4 by 11. 81 minus 4 by 11, which is equal to 77 by 11, 7. ஓகேவா? Therefore, the fraction, நம்ம fraction என்னவா கன்சிடர் பண்ணியிருந்தோம்? x by y. கரெக்டா? x by y. ஸோ x என்னது இப்போது 7. 7 by 9. Clear children? ஓகே, உங்களுக்கு ஏதாவது ஸ்டெப்பில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஐ வில் கிளியர் யுவர் டவுட்ஸ். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் சம். ஓகே, இந்த ஏஜ் வச்சு வர சம். நீங்கள் எப்பயுமே அல்ஜீப்ரா சாப்டர் எடுத்தீங்கன்னாவே கண்டிப்பாக இந்த ஏஜ் சம் வந்து கண்டிப்பாக இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஓகே சில்ட்ரன், லெட்ஸ் டூ இட். 5 years hence, the age of Jacob will be 3 times of his son. Okay, so 5 years hence அப்படின்னா 5 years அப்புறமா. ஓகேவா? 5 years ago, 5 yearsக்கு முன்னாடி Jacob's age was 7 times that of his son. What are their present ages? ஸோ எப்பயுமே வந்து நம்ம என்ன கண்டுபிடிக்கணுமோ அதை தான் வந்து we have to keep it as a variable. Okay children, so let's start with the sum. உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பில் நான் சொல்லித்தரேன். ஓகே, ஸோ let the present age, okay, of Jacob be x. okay, ஸோ ஜேக்கப்போட ப்ரெசண்ட் ஏஜ் வந்து எக்ஸ். ஓகே, ஸோ அப்போது 5 year ஹென்ஸ் ஜேக்கப்போட ஏஜ் என்னவாக இருக்கும்? 5 year ஹென்ஸ்னால் 5 yearக்கு அப்புறமா, 5 yearக்கு அப்புறம் இப்போது வந்து எனக்கு 40 ஏஜ் அப்படின்னா 5 yearக்கு அப்புறமா என்னோடய ஏஜ் என்னவாக இருக்கும்? 40 + 5 45. கரெக்டாக? ஸோ 5 years hence age, okay, the age will be 5 plus x or x plus 5. ஓகேவா? இதே 5 years ago, okay, 5 years ago, what will be my age? 40 minus 5. கரெக்டா? 40 minus 5. ஓகே, அப்போ தானே ஏஜ் வந்து உங்களுக்கு கரெக்டாக வரும். ஓகேவா? ஸோ 5 yearsக்கு முன்னாடி என்னோடய ஏஜ் என்னவாக இருக்கும்? x minus 5. ஓகேவா? 40 minus 5 35. என்னோடய ஏஜ் வந்து 35. ஓகேவா? இதே மாதிரி தான் யூ ஹாவ் டு டூ இட் ஃபார் த சன். ஏன்னா சன்னோடதும் கொடுத்துருக்காங்க. நவ் லெட் த ப்ரெசண்ட் ஏஜ் ஆஃப் சன் பி ஒய். ஓகேவா? அப்போது 5 yearsக்கு அப்புறம் எவ்வளோ? 5 yearsக்கு அப்புறமா சன்னோட ஏஜ் என்னவாக இருக்கும்? 5 years hence. ஓகே, 5 years hence சன்னோட ஏஜ் என்னவாக இருக்கும்? 5 plus y. ஓகே, இதே வந்து 5 years ago,
5 years agoனா முன்னாடி, இப்போ வந்து 10 வயசு அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து என்னவாக இருக்கும்? 10 minus 5, that is y minus 5. ஓகே சில்ட்ரன், இதை வந்து நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. இப்போது நம்ம வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் பண்ணலாம். ஃபஸ்ட்டு சென்டென்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா 5 years hence the age of Jacob will be. ஓகே, 5 years hence. ஓகே, அப்போ 5 years henceல ஜேக்கப்போட ஏஜ் என்ன? 5 plus x, கரெக்டாக? ஈக்குவல் டு 3 times of his son. 3 times of his son. ஸோ 3 times of his சன்னோட ஏஜ் என்ன ஹென்ஸில்? அதே மாதிரி தான் 5 plus y, that is y plus 5. எது வேணாலும் எழுதிக்கலாம். புரியுதா? ஓகே, ஸோ இப்போது இதை நீங்கள் 5 plus x is equal to 3y plus 15. clear children? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இந்த 3y இந்த பக்கம் கொண்டு வர போகிறேன், இந்த 5 இந்த பக்கம் கொண்டு வர போகிறேன். அப்படி கொண்டு வந்தேன்னா it will become x minus 3y equal to 10. So that I have formed my first equation. Okay children, இதே மாதிரி இப்போது 5 years ago. ஓகே, ஸோ 5 years ago என்ன சொல்லியிருக்காங்கன்னா ஜேக்கப்போட 5 years ago ஏஜ். ஜேக்கப்போட 5 years ago ஏஜ் என்ன? x minus 5 equal to 7 times the sun. ஓகே, ஸோ சன்னோட ஏஜ் என்ன? y minus 5. 7 timesனா 7 into y minus 5. Same way we have to form the equation. 7y minus 35. ஓகேவா? சேம் வே இப்போது இதை இங்கே கொண்டு போகிறேன். ஓகே, அண்டு இதை இங்கே கொண்டு வரேன். அப்போ நான் என்னோடய ஈக்குவேஷன் என்னவா மாறும்? x minus 7y equal to minus 30. இதுதான் என்னோட செகண்ட் ஈக்குவேஷன். ஓகே சில்ட்ரன், ஸோ ரெண்டு ஈக்குவேஷனும் ஃபார்ம் பண்ணியாச்சு. நவ் we are going to solve the problem using the substitution method. ஓகே, ஸோ நம்மளோட ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்ன? x minus 3y equal to 10. கரெக்டா? ஓகே, x minus 3y equal to 10. இதுதான் வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். ஓகேவா? இப்போது இதிலேருந்து நம்ம எக்ஸை வந்து என்னவா வச்சுக்கலான்னா 10 plus 3y. ஓகே, ஸோ இதுதான் தேர்ட் ஈக்குவேஷன். ஓகே, ஸோ இப்போது நான் என்ன பண்ணணும்? சப்ஸ்டியூட் x is equal to 10 plus 3y in second equation. What is my second equation? X minus 7y equal to minus 30. இப்போ எக்ஸுக்கு பதிலாக நான் என்ன எழுதுவேன்? 10 plus 3y minus 7y equal to minus 30. கரெக்டா? ஓகே, ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா இதை இந்த பக்கம் கொண்டு வந்துடுவேன். ஓகேவா? அப்போது ஃபஸ்ட்டு இங்கே minus 4y ஓகே is equal to இந்த 10 இந்த பக்கம் வந்ததுன்னா it will become addition. ஓகே, so it will become minus 20. கரெக்டா? minus 20. so y will be ஓகே, இந்த மைனஸை நம்ம எடுத்துடலாம். 20 by 4 which is equal to 5. okay children, clear? okay, இப்போ y equal to 5. okay, so substitute y is equal to 5 in third equation. okay children, what is third equation? x is equal to 10 plus 3y. okay, so x is equal to 10 plus 3 into 5. correcta? which is 10 plus 15 which is equal to 25. okay, therefore present age
okay, of Jacob is equal to 25. Okay, same way son will be 5. If you want you can recheck also. Okay, உங்களுக்கு வந்து டவுட்டாக இருந்தது அப்படின்னா யூ கேன் செக் இன் எனி ஈக்குவேஷன். நீங்கள் எந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிங்கனாலுமே யூ வில் கெட் த பர்ஃபெக்ட் ஆன்சர். ஓகேவா? இப்போது நம்ம 5 வருஷத்துக்கு அப்புறமா என்ன எப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். தட் இஸ் இப்போது 5 + x is equal to 3 × y + 5. கரெக்டாக? இது தானே நம்ம ஃபஸ்ட்டு இது பண்ணோம். இப்போ இதில் சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்களேன். யூ வில் கெட் த ப்ராப்பர் ஆன்சர். 5 + x அதாவது 5 + 25 தட் இஸ் 30 equal to 3 × y என்ன 5. 5 + 5 10. ஸோ 30 equal to 30. ஓகே சில்ட்ரன். ஸோ இந்த சம்மில் பார்த்தீங்கன்னா இதுவே வந்து இப்போது நீங்கள் வந்து I have taken the first equation. நீங்கள் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்தீங்க அப்படின்னா you will get a different answer. Okay, but it is correct only. ஓகேவா? ஒரே ஒரு இதுக்கு you will have number of solutions. கரெக்டாக? ஸோ இது வந்து one of the solution